நிறுத்தி வைத்திருக்கும் கல்வி நிதியை விடுவிக்க கோரி ஒன்றிய அரசை வலியுறுத்தி திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் லோகநாதன். சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்த சூழல்ல திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்கு என்ன உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய இந்த கல்வி நிதி 2152 கோடி வழங்க கோரி தமிழக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்திலானது இரண்டாவது நாட்களாக தனது நாடாளுமன்ற தொகுதி அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஆனது இன்று மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் இன்று மாலை திடீரென்று அவருக்கு உடல்நலக் குறைவானது ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய இரத்த அழுத்தம் அதிகரித்ததால் அவர் சோர்வடைந்து காணப்பட்டதால் உடனடியாக அங்கு விரைந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவர் உடலை பரிசோதித்த போது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ய வேண்டும் என அவரிடம் வற்புறுத்தியதன் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தற்போது திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு அனைத்து வகையான உடல் பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.